ஸோ தீபாவளி சமயத்தில் நம்மளோட அந்த ஆன்லைன் ஸ்பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்டு நம்மளோட என்ன சொல்ல, நம்மளோட வரம்பு மீறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி கட்டுப்படுத்த இயலாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது தேவை இருக்கோ தேவையில்லையோ, ஆஃபர் போடுறோம், இந்த ஆஃபரு அந்த ஆஃபரு, டீலு, கிரேட் பில்லியன் டீல், அந்த பில்லியன் டீல், அப்புறம் வேறு என்ன சொல்ல, ஸோ அது இதுன்னு சொல்லி நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதில் வாங்கிடுறோம். சரி பரவாயில்ல, யூஸ் ஆகும், இன்றைக்கெலாம் நாளைக்கு யூஸ் ஆகும்னு வாங்கிடுறோம். ஸோ அதனால் நம்மளோட சேமிப்பும் கரைஞ்சி போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அதில் ஒரு ஹேக் பற்றி தெரிஞ்சுது. ஹேக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன விஷயம்னு சொல்லலாம். ஸோ அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது பண்ணதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஸ்பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஆப்பில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, ஆன்லைன் ஆப், அது எதுவாக வேணால் இருக்கலாம், டிக்கி, டொமாட்டோ, இமேசான், டிப்கார்ட்டு, எதுவாக வேணால் இருந்துட்டு போகுது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணி மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை போய் கிளிக் பண்ணி டோன்ட் அலோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வராது. உங்களுக்கு இருக்கிற வேலை பிஸி அண்ட் பிஸ்னஸ் பிஸியில் வந்து பார்த்திங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக மறந்துடுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எது தேவை இருக்குது அதை மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்க. அண்ட் மற்றதில் அவங்க கவனம் எதுவுமே போகாது. அண்ட் உங்களோட சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த டிப். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி யூஸ்ஃபுல்லாகவும் இல்லாமல் போகும், ஏன்னா அதுக்கு சாட்சியாக நான் இருக்கேன்ல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கலாம்.